ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 11th கெமிஸ்ட்ரியில் ஐயூபேக் நேம் எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, கம்பல்சரி இதுலேருந்து வருது. அண்ட் ஐயூபேக் நேம் எழுதுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்க்க புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக் வந்து இதுதான். ஸோ ஒவ்வொரு கார்பன் நான் கார்பனோடைய கவுண்ட்டை பொறுத்து அதோட நேம் இருக்குது. ஒன் கார்பனா மெத்து, 2 கார்பனா எத்து, 3 கார்பனா ப்ரோப்பு, 4 கார்பனா பியூட்டு. ஸோ மீதியெல்லாம் அந்த நம்பர்ஸை பொறுத்து அந்த நேம்ஸ் வரும். அண்டு 1 கார்பன் இருக்கும்போது அண்ட் 2 கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஏன்னு முடியும், டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன்னு முடியும், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஒய்என்இ ஐன்னு முடியும். அண்ட் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அண்டு மீதி எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே கார்பன் இந்த ஐயூபேக் நேம் எழுதும் போது கார்பனுடைய லாங்கஸ்ட் செயின் தான் பார்க்கணும். எங்கேருந்து லாங்கஸ்ட் செயின் வருதுன்னு பார்க்கணும், அதை வச்சு தான் நேம் எழுத முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் செயின் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த கார்பனுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி எழுதணும்னா அதை பிரித்து எழுதலாம். CH ப்ராக்கெட்டில் போட்டு இருந்துச்சுன்னா அதோடைய சப்டிவிஷன் அர்த்தம். அப்போ CH3 ட்வைஸ். அடுத்து CH2 CH அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அப்போனா அது வந்து அதோடைய சப்ஸ்டியன்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் போட்டு CH3 ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போனா அதோடைய சப்ஸ்டியன்ஸ் CH3. ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். இப்படி எழுதினா தான் நம்மளுக்கு புரியும். ஸோ இதில் வந்து லாங்கஸ்ட் செயின் பார்க்கலாம். லாங்கஸ்ட் செயின் பார்க்கும்போது நம்ம கவுண்ட் பண்ணும்போது பெரிய லாங்கஸ்ட் செயினாக வரணும். 1 2 3 4 5 6. ஸோ அப்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி பார்த்தோம்னா இதுதான் என்னதுன்னா லாங்கஸ்ட் செயின். டோட்டலாக வந்து 6ன்னு வருது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஆப்ஷன் இருக்குது. பட் சப்ஸ்டியன்ஸ் வந்து இங்கே தான் வந்து கிட்ட இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து நம்பரிங் போடணும். 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் நம்மளுக்கு வந்து லாங்கஸ்ட் செயின் கிடைக்குது. அதுவும் கிட்டவே நம்மளுக்கு சப்ஸ்டியன்ஸ் கிடைக்குது. நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் போடும்போது அந்த சப்ஸ்டியன்ஸ் வந்து தூரமாக இருக்குது. பட் இந்த டைரக்ஷனில் போடும்போது அது கிட்டவே இருக்குது. அப்போ இதுதான் வந்து கரெக்டான லாங்கஸ்ட் செயின். ஸோ இப்போ நேமிங் எப்படி எழுதணும்னா முதல்ல வந்து எப்போவுமே சப்ஸ்டியன்ஸ் தான் எழுதுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் இங்கே ஒரு சப்ஸ்டியன்ஸ் இருக்குது, தேர்ட் கார்பனில் ஒரு சப்ஸ்டியன்ஸ், அண்ட் அதோட 5th கார்பனில் ஒரு சப்ஸ்டியன்ஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் தான் இருக்குது. சப்ஸ்டியன்ஸ்க்கு வந்து எப்போவுமே நம்ம மெத்தில் தான் எழுதுவோம். அண்ட் மூணு இடத்துலையுமே மெத்தில் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதுப்போம்னா ட்ரைன்னு எடுத்துப்போம். ஸோ 3 இருக்குன்னு இல்லையா, அதனால் ட்ரை மெத்தில். ஸோ சப்ஸ்டியன்ஸ்க்கு நம்ம மெத்தில் தான் எழுதணும், மீத்தேன்னு எழுதக்கூடாது. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்டியன்ஸோட ரூல்ஸு. ஸோ ஹாலோஜன்ஸ்க்குலாம் வந்து ஃப்ளூரோ குளோரோ ப்ரோமோ அயோடோன்னு வரும். அண்டு ஆக்சிஜன் போட்டு CH3 இருந்துச்சுன்னா அதை மித்தாக்சி ஈத்தாக்சின்னு எழுதுவோம். வெறும்னே CH3 குரூப் இருந்துச்சுன்னா அதை வந்து மெத்தில் தான் எழுதணும். ஸோ இது வந்து ட்ரை மெத்தில் எழுதியாச்சு. இதுக்கப்புறமா பேரண்ட் செயின். பேரண்ட்னா லாங்கஸ்ட் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது, லாங்கஸ்ட் செயினில் 6 கார்பன் இருக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி 6 கார்பன்னா ஹெக்ஸேன்னு எழுதணும். இங்கே எல்லாத்துலேயுமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட்டில் ஏன்னு தான் முடியும். நெக்ஸ்ட் இது செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை லாங்கஸ்ட் செயின் எப்படி பார்க்கணும்னா ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் செயின் தான். ஸோ 1 2 3 4ன்னு கிடைக்குது. நம்ம இப்படி போகணுன்னா 3 தான் வருது. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனாலே 4 கார்பன் வந்துருச்சு. அதுலேயும் இந்த சைட் டைரக்ஷன் இந்த சைட் டைரக்ஷனான்னு தெரியல. பட் புரோமின் இங்கே இருக்கிறதுனால நம்ம எந்த டைரக்ஷன் எடுப்போம்னா இங்கே தான் எடுத்துப்போம். அப்போது 1 2 3 4ன்னு வரும். ஸோ இங்கே செகண்ட் பொசிஷனில் இருக்கிறதுனால முதல்ல வந்து நம்ம சப்ஸ்டியன்ஸோட நேம் முதல்ல எழுதணும். சப்ஸ்டியன்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதுவோம். BR இருக்கிறனால ஃபஸ்ட்டு ப்ரோமோ தான் வரும். ஏற்கனவே பார்த்த மாதிரி BRனா அதுக்கு ப்ரோமோன்னு எழுதணும். CH3னா மெத்தில். அப்போது 2 ப்ரோமோ 3 மெத்தில் 4 கார்பன்னா பியூட்டேன் வரணும். எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால பியூட்டேன்னு எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பனுக்கு நடுவில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி நேமின்னு எழுதிருக்கணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஈத்தர். 2 சைடுமே CH குரூப் இருக்கும். செகண்டில் ஒரு ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஈத்தர்னு எடுத்துப்போம்.
ஸோ ஐயூபேக்கில் இது எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு கார்பனை சப்ஸ்டிடியன்ஸாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டாக எடுத்துகிட்டு அடுத்த OCH3 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியன்ஸாக எடுத்துக்கலாம். எப்படின்னா OCH3னா அதுக்கு வந்து என்ன எழுதணும்னா மீத்தாக்சின்னு எழுதணும். அப்போது மீத்தாக்சி ஏன்னா இதுதான் சப்ஸ்டிடியன்ஸு, ஒரு கார்பனுக்கு என்ன நேம்னா மீத்தேன். ஸோ இந்த இதுக்கு வந்து இவ்வளோ தான் நேம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் CH இல்லாமல் CHO OHன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது. CHOனா ஆல்டிகைன்னு அர்த்தம், OHனா ஆல்கஹால்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பு. அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நேம் வரணும்னு நீங்கள் போட்டிருக்கு. ஆல்கஹால்னா OL வரணும், ஆல்டிஹைட்னா இங்கே பார்த்தீங்கன்னா ALன்னு லாஸ்ட்டில் முடியணும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால ஃபங்க்ஷனல் குரூப் ஐயூபேக் ரூல்ஸ் படி ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அந்த கார்பன்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்பரிங்க ஆரம்பிக்கும். அப்போ CHO ஆல்டிகைடில் கார்பன் இருக்கிறதுனால அங்கேருந்து நம்பரிங் ஆரம்பிப்போம். 1 2 3 4. அண்ட் OH 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஐயூபேக் ரூல் படி 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஆல்டிஹைட் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறமா தான் ஆல்கஹால் வருது. ஸோ நம்ம கரெக்டாக ஆல்டிஹைட் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்பரிங் போட்டிருக்கோம். அண்ட் செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்டிடியன்ஸில் இருக்குது. சப்ஸ்டிடியன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நேம் வந்து மாறும். ஸோ அது என்ன நேம்னா, ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸாக எடுத்துப்போம். ப்ரிஃபிக்ஸ்னால் சப்ஸ்டிடியன்ஸாக மாறுது இல்லையா, அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் தான் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட நேம் வரும். ஸோ எழுதும் போது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆல்டிஹைடுக்கு லாஸ்ட்டில் என்ன முடியணும், AL தான் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆல்டிஹைடோட சேர்த்து பார்த்தா டோட்டலாக 4 கார்பன்னா பியூட்டனல்னு எழுதுவோம். பியூட்டன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஆல்டிஹைட் இருக்குது, அதனால் 1 AL. அடுத்து இங்கே சப்ஸ்டிடியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்டிடியன் OH வந்து நம்ம ஆல்கஹால்னு எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக இது சப்ஸ்டிடியன்ஸ்னால சப்ஸ்டிடியன்ஸ்க்கு நமக்கு தனியாக நேம் இருக்குது. சப்ஸ்டிடியன்ஸ்க்கு என்ன நேம்னா ஆல்கஹாலுக்கு ஆல்கஹால் எழுதாமல் ஹைட்ராக்சின் தான் எழுதணும். அப்போது செகண்ட் பொசிஷனில் அந்த ஆல்கஹால் இருக்கறனால 2 ஹைட்ராக்சி. ஸோ ஃபிஃப்த் கொஷினில் ஸோ டபுள் பாண்டு சேர்ந்து வருது. ஸோ டோட்டல் கார்பன் ஸ்ட்ரைட் செயின் பார்த்தீங்கன்னா 4 கார்பன் வருது. 4 கார்பன்னா பியூட்டான் வரணும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேரண்ட் செயினில் வந்து ஈன்னு எழுதணும், ENEன்னு வரும். பியூட்டேனுக்கு பதிலாக பியூட்டின்னு வரணும், ENE. ஸோ இப்போ இங்கே 2 இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு கார்பன், ஸோ இந்த டைரக்ஷனில் போடும்போது ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ஒரு டபுள் பாண்ட், செகண்ட் கார்பனுக்கு இல்லை தேர்டு கார்பனுக்கு டபுள் பாண்ட். இது நம்ம ஃபோர்த்துன்னு போடக்கூடாது, இந்த டைரக்ஷன்லேருந்து போடும்போது ஃபஸ்ட் கார்பனுக்கு தேர்ட் கார்பனுக்கு. ஸோ அப்போ அதனால் 1,3 2 டபுள் பாண்ட் இருக்கனால டை ஈன்னு எழுதணும்.